அவ தலை நிமிந்தா உங்களுக்கும் பெருமை தானேம்மா? யாருக்கு பெருமை? அவ மூலமா வர்ற எந்த பெருமையும் எனக்கு வேண்டாம். அதே மாதிரி அவ தலையெடுத்து சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற எதுவுமே இல்ல பூஜா. ஏற்கனவே ஏகப்பட்ட சொத்து இருக்கு, இருக்கிறதே பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்ல, புரியுதா? அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுருமா. எதுக்கு சொல்றேன்னா, நீ இந்த வீட்டுக்குள்ள எப்படி சந்தோஷமா வந்தியோ அதே மாதிரி சந்தோஷமா திரும்பி போகணும். நம்ம உறவு என்னைக்குமே நீடிக்கணும். அம்மா, நான் நல்ல நோக்கத்துல தாம்மா இதெல்லாம் பண்ணேன். ஆனா அது உங்களுக்கு தப்பா பட்டிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கம்மா. இனிமே நான் எதுவும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேம்மா. நீயும் நான் உன்னை இப்படி திடீர்னு கூப்பிட்டு கேட்டேன்னு உன் மனசுல நினைச்சுக்காத. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு புழுங்குறத விட நேரடியா கேட்டுறது நல்லது இல்லையா? சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் போட்டுமா? தாராளமா போமா. போய் ரெஸ்ட் எடு, நல்லபடியா உடம்ப பாத்துக்கோ. சூப்பர்மா. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சும்மா நறுக்கு நறுக்குன்னு நல்ல கேள்வி கேட்டமா. இப்போ பூஜாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குமா. ஆனா ஒரே ஒரு விஷயம், பூஜா சொன்னது உண்மைமா. என்ன? உலவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ என்னதான் பூஜா வாய அடக்கினாலும் அண்ணனை எப்படிமா நீ அடக்க முடியும்? ஏன் ஏன் அடக்க முடியாது? அண்ணன் கொஞ்ச நாளாவே நீ சொல்ற எந்த விஷயத்தமா கேக்குது. நீ சொன்னதை மீறி சுமங்கலி பூஜையும் நடந்துச்சு. இப்போ உன் கண்ட்ரோல்ல இருக்கிறது இந்த வீட்டோட கொத்து சாவி மட்டும்தான். போற போக்க பார்த்தா அதையும் எடுத்து அண்ணன் வெண்ணிலா கையில கொடுத்துரும் போல இருக்கு. அப்படி மட்டும் முத்தரசன் ஏதாவது பண்ணட்டும், நான் ருத்ரதாண்டவம் ஆடிடுவேன். அதுவும் முத்தரசனுக்கு நல்லாவே தெரியும். அவன் இந்த அளவுக்கு போய் கொத்து சாவி விஷயத்துல எல்லாம் என் பக்கம் வரவே மாட்டான். அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா சரிதாமா. எங்க போறாங்க?
என்ன ஸ்வேதாக்கா? என்னாச்சு ஸ்வேதாக்கா? ஸ்வேதாக்கா அக்கா என்னாச்சு பூங்கோத? ஸ்வேதா ரூம்ல இருந்து தானா எந்திரிச்சு வந்திருக்காமா. வந்தவ ஹால்ல எதையோ பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துட்டாமா. எதுக்காக எந்திரிச்சு வந்திருப்பா? அதாமா என்னன்னே புரியல. அவளை ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவ எந்திரிச்சு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி நடந்ததும் நல்லதுக்குன்னு தான் நினைச்சுக்கணும். கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஏதாவது இந்த மாதிரி பழைய நினைவுகள் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வந்து பழைய நிலைமைக்கு திரும்பிட்டான்னா நல்லது தானே பூங்குது. நாங்க சொன்னதுக்காக உங்க நிறைய அலுவல்களுக்கு மத்தியில இங்க வந்ததுக்காக எங்க ஊர் சார்பா கலெக்டர் சாருக்கு எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானே பிரச்சனை என்னங்கிறத தெளிவா சொல்லிடுறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், ஊர்லயே பெரிய குடும்பம் முத்தரசன் தம்பி அவங்க குடும்பம் தான். அவங்க தாத்தா ஊர் பள்ளிக்கூடத்துக்குன்னு தானமா கொடுத்த இடத்தோட ஒரு பகுதியை அரசியல்வாதி ஐயா திடீர்னு ஆக்கிரமிச்சு அவர் பேர்ல இருக்கு அதுக்குதுன்னு சொல்லி வேலையை போட்டுக்கிட்டாரு. நாங்களும் ஊர் சார்பா எத்தனையோ முறை அவர்கிட்ட பேசி பார்த்துட்டோம். ஆனா அவர் ஒத்து வர மாதிரி தெரியல. வேற வழியே இல்லாம தான் உங்ககிட்ட இதை கொண்டு வந்திருக்கோம். நீங்க தான் பார்த்து பேசி அவர் ஆக்கிரமிச்சு வேலி போட்டிருக்கிற இடத்த ஊர் பள்ளிக்கூடத்துக்காக மீட்டு தரணும்னு இந்த ஊர் மக்கள் சார்பா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஐயா. திருப்பி திருப்பி நானும் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் வேலி போட்டேன் ஆக்கிரமிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம்? என் நிலத்துல நான் வேலி போடாம வேற எங்க போடுவேன்? நான் தான் என் இடத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்டேனே. அப்புறம் நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. சார் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அட எப்படி சார் பொறுமையா பேச சொல்றீங்க? நான் எவ்வளவு நேர்மையானவன், என் கரங்கள் எவ்வளவு தூய்மையானதுன்னு இந்த ஊர்க்காரங்களுக்கே தெரியும். இந்த தொகுதியில என்னுடைய செல்வாக்கு என்ன, மரியாதை என்னன்னு இந்த ஊர்க்காரங்களுக்கே தெரியும். நான் எப்பவுமே வெளிப்படையானவன். எங்க அநியாயம் நடந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கிற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது என் மேல இப்படி ஒரு தப்பான விஷயத்த சொன்னா அது என் பேரை கெடுக்கிற மாதிரியே இருக்கு. சரி சார் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. சார் வித் யுவர் பெர்மிஷன். அண்ணா வணக்கம். இல்லை நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களோட தூய்மையான கரங்களை பற்றி, உங்களோட நேர்மை, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே நீங்கள் வர்றது, எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கறது, உங்களோட பலம், இதெல்லாம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும். என்னன்னா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. அண்ணனை போன வாட்டி எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வரும்போது பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் அண்ணா நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க. இல்லை இப்போ என்னன்னா
அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அது எங்க தாத்தா ஊர்ல இருக்க பசங்களாம் நல்லா படிக்கணும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக அது கொடுத்தாரு. படிப்பு உங்களுக்கு பிடிக்காத போல இருக்கு, அதுக்காக நீங்க அதை ஆக்கிரமிச்சு அதுக்கு வேலியெல்லாம் போடுறது சரியில்லையாண்ணே. உங்க இடத்துக்கு நீங்க வேலையை போடுறீங்க, அதை நாங்கள் யாரும் கேட்க மாட்டோம், கேட்கவும் கூடாது. ஆனா நீங்க அப்படி பண்ணலையே. இல்லைண்ணா, நல்ல நல்ல அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க, நல்லதெல்லாம் பண்றாங்க. ஒரு சில பேர் உங்களை மாதிரிலாம் பண்றதுனால நல்லவங்க பேரும் கெட்டு போயிடுதானே. நீங்க சொன்ன மாதிரியே உங்களோட செல்வாக்கு, ஆள் பலம், பணபலம் இதெல்லாம் வச்சு இந்த இடத்த ஆக்கிரமிக்கிறது சரியில்லைண்ணே. இத பாருங்க, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ங்கிற முறையில நான் அவனை சொல்றேன், யாரும் தயவு செஞ்சு கோவப்படக்கூடாது. நீங்க வேலி போட்டதுக்கு அப்புறமும் உங்களோட பசங்க வாராங்க போறாங்க, அது எங்களுக்கு சரியா படல. பசங்க படிப்புக்கு இடையூறா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அதனால நீங்க வேலையை எடுக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது இந்த ஊருக்கே நல்லது. அதனால நீங்களா பார்த்து நல்ல ஒரு முடிவெடுங்க. என்ன ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன என்கிட்ட விளையாடி பாக்குறீங்களா? என்ன ஒரே அடியா கெட்டவனா உருவகப்படுத்துறீங்களா? அண்ணா அண்ணா அண்ணா, நாங்க ஏன்னா உங்களை கெட்டவனா உருவப்படுத்தணும்? உங்களோட செயல் நீங்க யாருன்றது காமிச்சிருமே. சரி, இப்ப அதெல்லாம் விடுங்கண்ணே, இப்ப அதுக்காக வரல. பள்ளிக்கூட இடம் ஊருக்கு சொந்தம், அதை பத்தி பேசுவோம். நீங்க இப்படி பொறுமையா பேசுனீங்கன்னா கூட பரவாயில்ல. என் மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்னதுனால நான் வேலையை எடுத்துட்டா நான் உண்மையிலேயே தப்பு செஞ்ச மாதிரி ஆயிரும். நான் தான் என் சைட்ல இருக்கிற டாக்குமெண்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டேன், எல்லாம் கிளியரா தானே இருக்கு. அப்படி இருந்தும் நான் ஆக்கிரமிப்பு பண்ணதா சொல்றீங்க, டாக்குமெண்ட் பொய்ன்னு வேற சொல்றீங்க. அப்படின்னா உங்க சைடுல கரெக்டான டாக்குமெண்ட் இருக்கும்ல, அதை கொண்டு வந்து நிரூபிச்சு வாங்கிக்கோங்க. சரி, இப்ப அவர் தான் சொல்றாருல்ல, அப்போ அந்த இடத்துக்கான பழைய டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்கு? சார், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா என் வீட்டில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பழைய டாக்குமெண்ட்ஸ். ஆனால் இப்போ என்னன்னா டோட்டல் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் சார், தாய்பத்திரம், அப்புறம் அதோட ப்ளூ பிரிண்ட். இந்த வரைபடம்லாம் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் தான் இருக்கும். ஆனால் பர்டிகுலராக இந்த இடம் வந்து எங்கள் தாத்தா ஊருக்காக கொடுத்த இடம், அதுக்கு தனி டாக்குமெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. நான் இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட்டையும் அந்த மதர் டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன் சார். அண்ணன் வச்சிருக்க அந்த ஒரு பத்திரத்தையும் இந்த உண்மையான பத்திரத்தையும் ஒப்பிட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்வைவரை வச்சு அளந்து பார்த்தா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட போகுது சார். அண்ணன் சொல்கிறது உண்மையா இல்லை நாங்கள் சொல்கிறது உண்மையான்னு உங்களுக்கு தெரியும் சார். ப்ரொசீஜர் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ என்ன ஏமாத்துக்காரன், மக்களோட சொத்தை அபகரிக்கிறவன் சொல்றீங்களா? என்ன இவரு, நாங்கள் உங்களை பற்றி ஒன்றுமே சொல்லண்ணே, நீங்களாவே உங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ என்னண்ணே, எங்கள் தாத்தா அந்த இடத்துல ஒரு மில்லு கட்டணும், இல்லை ஃபாரின் ஒரு ஃபேக்ட்ரியை கொண்டாடணும், அதுக்காக இதெல்லாம் அந்த இடத்த கொடுக்கல. எங்கள் ஊரில் இருக்க பசங்கள்லாம் அவங்க நல்லா படித்து நல்லா வந்தாங்கன்னா எங்கள் ஊருக்கே நல்லது. அடிக்கடி எங்கள் தாத்தா சொல்லுவார், 1000 அண்ணன் சத்திரம் கட்டுறதை விட 1000 மரங்களை நடுறதை விட ஒரே ஒரு ஏழைக்கு கல்வியை கொடுத்தோன்னா அது அவ்வளோ புண்ணியம்னு. இதெல்லாம் நியாயமா நீங்க தான் பண்ணணும். உங்களால முடியல, அதை நாங்க பண்றோம். எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, அதை கெடுக்காம இருந்தாலே போதும். ஆமா ஆமா, உங்க தாத்தா நல்லவரு, நீங்க அதுக்கு மேல நல்லவரு வல்லவரு. அப்ப நாங்க மட்டும் கெட்டவங்க, அப்படித்தானே சொல்ல வரீங்க? யோ, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, நானும் பாத்துட்டு இருக்கேன். என்னையா பண்ண முடியும் உன்னால? நாங்க என்ன சுமார் பண்ண சொன்னா கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. தம்பி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தாய் பத்திரத்தை கொண்டு வர சொல்லி சொல்லுங்க, அப்பதான் வேலை நடக்கும். சரிங்க, வாங்க. நான் சித்திக்கிட்ட பேசுறேன், நீங்க நேரம் வீட்டுக்கு போய் பத்திரத்தை வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க சார். சித்தி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்கு, நீங்க நேரம் வீட்டுக்கு போய்
சித்திக்கிட்ட ஃபோன் போட்டு கொடுங்க, நான் சொல்லிடுறேன். சரி வரேன். என்னாச்சு? வந்துருமா பத்திரம்? சார் அது வந்துடும், மேனேஜர் அமைச்சிருக்கேன். 5 நிமிஷத்துல பத்திரம் வந்துடும். ம். என்னாச்சு கார்த்திக்? கிலோ கணக்குல பேப்பரை கசக்கி போட்டுட்டு இருக்கான். கார்த்தி, என்ன எழுதுற? அது அண்ணி, நீங்க எப்ப வந்தீங்க? நீ வானத்தை பார்த்து, பூமியை பார்த்து, மறுபடியும் சுத்தி பார்த்து ஏதோ எழுதினியே, அப்பவே நான் வந்துட்டேன். ஏன் வானத்துல எல்லாம் ஏதாவது எழுதிருக்கா என்ன? எதுக்கு வானத்தை பாக்குற? அது ஒண்ணு இல்ல நீ, அது கதை நீ, கதை. இந்த மூஞ்சிய பார்த்தா கதை எழுதுற மாதிரியா இருக்கு. அது என்னன்னு சொல்லு. அது ஒண்ணு இல்ல நீ. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அது கவிதை நீ. கவிதையா? எதுக்கு? நம்ம சிம்ரன் இல்ல, நம்ம சிம்ரனுக்கு காதல் கவிதை எழுதி கொடுக்கற நீ. எழுதி கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவளுக்கு தான் தமிழ் படிக்க தெரியாதுல்ல. இல்ல நீ, என் மனசுல இருக்கிறது பூரா அப்படியே வார்த்தையா வடிக்கிற நீ. வடிச்சு அந்த டிகாசனை என்ன பண்ண போற? என்ன நீங்க கவிதையா வடிச்சதுக்கு அப்புறம் அத கொண்டு போய் அவ கையில கொடுத்தா கண்டிப்பா அதை வாங்கிட்டு முழிப்பா. என்ன கார்த்தின்னு கேப்பா. அப்ப நான் அப்படியே படிச்சு காமிப்பேன். அப்ப என்ன ஆகும்? என்ன ஆகும்? நம்மள நினைச்சு இப்படி ஒருத்தன் உருகி உருகி எழுதிருக்கானேன்னு இன்னும் என் மேல காதல் வரும் நீ. சும்மா 2 பேருக்குள்ள ஒரு இணக்கம் வந்துருச்சுன்னு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அது அப்படியே மேல மேல மேலன்னு வளர்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நீ. உன் கதையை நீ இப்படி வளர்த்திருந்தனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்நேரம் நீ ஒழுங்கா ஒரு டைரக்டரா இருந்திருப்பல. போங்க நீ, எதுக்கு எதையோ நீங்க முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கீங்க? அப்போ சிம்ரன் கழுத்துல 3 முடிச்சு போடுறதுதான் உன் முதல் வேலையா இருக்கும் போல இருக்கு. சரி, நடத்து. சிம்ரன், நானும் முத்து மாமான்னு உயிரா இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் முத்து மாமாவுக்கு ஒரு நாளும் ஒன்னும் பண்ணலையே. என்ன பண்ணலாம்? வா பூங்கோத, சீக்கிரம். டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்த டைமுக்கு தான் நீ வீட்ல இருந்தே கிளம்புவ போல இருக்க. வரேம்மா. ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து கரெக்டா கொண்டு வரணும்லம்மா. சரி எடுத்துக்கோ சீக்கிரம். அப்புறம் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எனக்கு குடிக்கிறதுக்கு வெந்நீர் வேணும். பாட்டில் எடுத்துக்கிட்டல? நீ சொல்றதுக்கு முன்னாடியே ஃபிளாஸ்க்ல வெந்நீரை எடுத்து வச்சிட்டேமா. அம்மா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். போலாமா? போலாம். என்னடி இவ இங்க வர்ற? என்ன இருந்தாலும் நம்ம கூட ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தவ. அவளுக்கு மனசுக்குள்ள அடி ஆழத்துல எங்கேயாவது பழைய நினைப்புகள்லாம் இருக்கோ என்னவோ. மனசுக்குள்ள நினைப்பு இல்லைனாலும் உடம்பு தானா தேடி வருதுன்னு நினைக்கிறேன்.
ஸ்வேதா, என்னம்மா சாப்பிட்டியா?